கற்களை உருட்டி விளையாடலாமா? அதாவது இரத்த வேர்வை சிந்த மண்ணுக்கு நேர் போராடி இயற்கையில் பொன் விளைய செய்து வந்த உழைப்பாளிகள், நம் முன்னோர்கள் உழைப்பால் மண்ணில் கனவுகளை பூர்த்தி செய்தவர்கள், சோம்பேறித்தனத்தை கலைத்த அவர்கள், உழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்து பிரபஞ்சத்தின் ஜீவசக்தியையும் உணர்ந்தவர்கள். அவர்களுக்கு இளம் வயதிலிருந்தே வயதையோ வரை அவர்கள் பிரபஞ்சத்தின் படி நடக்கின்றனர். அறிந்து கொள்ளக்கூடிய செலவழித்தனர். பூமியில் விட்டு செல்லும் சம்பாத்தியங்களில் தங்கள் உழைப்பின் முத்திரை பதிந்திருக்க வேண்டும் என்ற ஆர்வமும் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. பின் தலைமுறையில் தங்கள் உழைப்புக்கு வந்தனம் செய்யும் நற்குணத்தை வளர்த்து எடுக்க விரும்பினார்கள். இந்த முயற்சியின் பாகமாகவே கற்கள் உருட்டி விளையாடாதே என்று மோதிரை பிறந்தது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பது பழமொழி. இளம் வயதிலேயே சோம்பேறித்தனமாக தெரியாமல் உழைப்பின் பயனை குழந்தைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதால் பின் தலைமுறையை கற்கள் உருட்டி விளையாடுவது போல் வீணான பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு போதித்தனர். இது போன்ற விளையாட்டுகளில் தொடரும் குழந்தைகள் நேரத்தை வீணாக்கி இது போன்ற சோம்பேறித்தனத்திலேயே வாழ்க்கையை நடத்துவார்கள் என்பது முதியோர்கள் நன்கு அறிந்தனர். இது போன்ற விளையாட்டுகளில் உழைப்பில்லாததால் குழந்தைகள் சோர்வடைவதில்லை. தங்கள் கடமை செய்ய வேண்டிய வேலை மறந்து விளையாட்டில் மூழ்கி விடுவர். சிறுவர்கள் கற்களை உருட்டி விளையாடுவதை தடுப்பது இதனால் என்பதே உண்மை.